இந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கு. மணி சார் கோச்சிக்க மாட்டாருன்னா நான் சொல்றேன். ஸோ என்னன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மழையில வந்து கொடை பிடிச்சிட்டு அந்த 16 அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு, இது இப்படி பேசிருங்கன்னு. அது என்னன்னா, நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸ்ல அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும். ஸோ எனக்கு என்னன்னா, சரி ஓகே, பட் கமல் சார் பக்கத்துல இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு எப்படிடா நம்ம அவரு மாதிரி பேசுறது, இவரு வேற இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு சரி சார் சொல்லிட்டு டேக் போயிட்டாரு சார். போனதுக்கு அப்புறம் நாங்க நின்றுட்டு இருக்க ஆக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாம ஒரு மாதிரி மஃபில்டா பண்ணிட்டேன். அங்கிருந்து மணி சார் ஏய் சும்பு அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வர்றாரு. ஐயோ மாட்டி விட போறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு இப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாக்ன்றது, சார் இல்ல சார் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார், எப்படி சார் கமல் சார் முன்னாடி அவர் மாதிரி அதெல்லாம் இல்ல, நீ பேசுன்னு சொல்லி நேரா போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு வேற என்ன பாக்குறாரு, சரி என்னடா அது முன்னாடி இப்படி பண்ண சொல்றாருன்னு. அப்புறம் கமல் சார் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, இப்படி பண்ணுங்கன்னு அவரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண ஒரு டாஷுமானா போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும். ஸோ அதை நீங்க படத்துல பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.